ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. ஓம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப ஸ்ரீ குருவர நரசிம்ஹ சரஸ்வதி ஸ்ரீ குரு தத்தாத்ரேயாய நமஹ. ஓம் தத்தாத்ரேயாய வித்மஹே அத்ரி புத்ராய தீமஹி தன்னோ தத்த பிரச்சோதயாத். ஓம் த்ராம் தத்தாத்ரேயாய நமஹ. தத்ததிகம்பரா தத்ததிகம்பரா ஸ்ரீபாத வல்லப தத்ததிகம்பரா ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப தியானம். திகம்பரா திகம்பரா ஸ்ரீ தத்தாத்ரேய திகம்பரா 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 ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா 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 ஸ்ரீ நரசிம்ஹ சரஸ்வதி திகம்பரா. காஷாய வஸ்திரம் கரதண்டதாரிணம் கமண்டலம் பத்மகரேன் சங்கம் சக்கரம் கத பூஷித பூஷணாட்யம் ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே. த்வத்பாத பத்மார்ப்பித சித்தவிருத்தி த்வத்வாதம் போருஹா யுககதா நிச்சல பக்திரஸ்து. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப ஸ்துதி. ஸ்ரீபாத வல்லப குரோஹோ பதனாரவிந்தம் வைராக்ய தீப்தி பரமோஜ்வலீ மத்விதீயம் மந்தஸ்மிதம் சுமதுரம் கருணாத்ர நேத்ரம் சம்சாரதாபஹரணம் சததம் ஸ்மராமி. ஸ்ரீபாத வல்லப குரோஹோ கரகல்ப விருக்ஷம் பக்தேஷ்டதான நிரதம் ரிபு சம்சயம் வை சம்ஸ்மரண மாத்ர சித்தி ஜாகரணம் சுபத்ரம் சம்சார பீதி சமனம் சததம் பஜாமி. ஸ்ரீபாத வல்லப குரோஹோ பரமேஸ்வரஸ்ய யோகேஸ்வரஸ்ய சிவசக்தி சமன்விதஸ்ய ஸ்ரீ பர்வதஸ்ய சிகரம் கலு சந்நிவிஷ்டம் த்ரைலோக்ய பாவன பதாப்ஜமஹம் நமாமி. திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா. சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிருதம். அத்தியாயம் 43. அனகாலக்ஷ்மியை பற்றிய வர்ணனை. ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சுவாமியின் வைஷ்ணவ மாயை. ஸ்ரீ பாஸ்கர சாஸ்திரி தன் இரவு வழிபாட்டை முடித்து கொண்டு, ஐயா, பக்தியுடன் செய்யும் ஸ்ரீவித்யா வழிபாடு மிகுந்த உயர்வை அளிக்கும். உண்மையில் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் மகா சரஸ்வதி, மகாலக்ஷ்மி மற்றும் மகாகாளியின் உருவகம் என்றார். நான் அவரிடம், ஐயா, ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியின் அவதாரம் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் முப்பெரும் தேவியர் என்றும் நீங்கள் இப்பொழுது கூறுகின்றீர்கள். அவர் அனகாலக்ஷ்மியுடன் சேர்ந்தவர்
என்றும் கூறப்படுகின்றார். எனக்கு எதுவும் புரியவில்லை, தயவு செய்து விவரமாக விளக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியின் விஸ்வரூபம். ஸ்ரீ பாஸ்கர சாஸ்திரி ஐயா, கடவுள் எல்லா உயிரினங்களிலும் வீற்றிருக்கின்றார். அவர் எறும்பு முதல் பரபிரம்மா வரை எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கின்றார். அவர் இந்த எல்லா படைப்புகளிலும் படைப்பின் உருவத்தில் இருக்கின்றார். அப்படியென்றால் அவர் அனைத்து உயிரினங்களின் சைதன்யத்தில் இருக்கின்றார். இதுதான் இந்த அவதாரத்தின் சிறப்பு. இந்த படைப்பில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்குள்ளும் அவர் இருந்தாலும் அவருடைய உணர்வை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அது வேறு ஒன்றுமல்ல, அவருடைய வைஷ்ணவ மாயைதான், அதாவது விஷ்ணுவின் மாயை. ஒருவர் அவர்களுக்கு தொடர்புடைய உறவுகள், வரையறை மற்றும் கோட்பாடுகளை மதிக்க வேண்டும் என்று சுவாமி கூறுவார். அவர் மகா சரஸ்வதி, மகாலட்சுமி மற்றும் மகா காளியின் உருவங்களில் இருக்கின்றார் என்றால் அவர்தான் அவர்களின் சைதன்யம். அந்தந்த உருவங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றார் என்று பொருள். அவரின் யோக மாயையின் மூலம் அந்தந்த தனிப்பண்புகளுடன் இருப்பது போல் எப்பொழுதும் அவர் அடையாளம் காணப்படுகின்றார். அவர் மகா சரஸ்வதியின் சைதன்யத்துடன் அடையாளம் காணப்பட்டால் அவர் நான்முகன் பிரம்மாவுடன் ஒன்றாக கலந்திருக்கும் நிலையிலும் இருப்பார். இருப்பினும் அவருக்கு மகா சரஸ்வதி அல்லது இரண்ய கர்ப்பர் உருவங்களுடன் எந்த தொடர்பும் இருக்காது. ஒரு ஆத்மா 4 அல்லது 5 ஆண் உருவத்தில் வெளிப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஆத்மாவின் சக்தி உருவமும் 4 அல்லது 5 உருவங்களில் பிறக்கும். ஒரு ஆண் உருவத்திற்கும் பெண் உருவத்திற்குமான தொடர்பை விதி முடிவு செய்யும். அதற்கு உண்டான வரையறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அதே முறையில்தான் அவர் அனகாவாகவும் அவருக்கு துணைவியாக அனகாலட்சுமி ரூபத்திலும் விளங்குகின்றார். அதுதான் அவருடைய அர்த்தநாரீஸ்வரர் உருவம். எனினும் அவர் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் உருவத்தில் ஒரு துறவி உருவத்தில் இருக்கின்றார். அந்தந்த உருவங்களுக்கான பண்புகளுடன் கூடிய உறவுகள் மற்றும் வரையறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். இதுதான் தர்மத்தின் சூக்ஷமம். தர்மம் வேறு, சூக்ஷம தர்மம் வேறு. அவருடைய தெய்வீக கருணையை அபரிமிதமாக பொழியவே அவர் படைப்பின் உருவத்தில் இருக்கின்றார். அவர் படைப்புடன் அடையாளம் கண்டுகொள்ளும் உருவத்தில் இருப்பது மனிதனுடைய முன்னேற்றம் வேகப்படுத்தப்படும் என்று அர்த்தம். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபரை ஜபம், தியானம் மற்றும் தவம் மூலம் உணரலாம். அவர் தன்னுடைய தவ பலன்களை தனக்காக வைத்துக் கொள்ள மாட்டார். அதை இந்த மொத்த படைப்புக்காக அர்ப்பணித்து விடுவார். அவர் தன் தவப்பலன்களை தன் பக்தர்களின் துயர் துடைக்கவும், அவர்களை நோயிலிருந்து குணமாக்கவும், அவர்களை கர்ம பந்தங்களில் இருந்து விடுவிக்கவும் உபயோகப்படுத்துவார். ஜெகன்மாதாவின் 4 உருவங்களான மகா சரஸ்வதி, மகாலட்சுமி, மகாகாளி மற்றும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தெய்வீகத்தை வெளிக்காட்டவும் பிரபஞ்சத்தை ஆட்சி செய்வதற்கும் வெளிப்படுத்தப்பட்டவை. அம்பிகைக்கு
3 நிலைகள் இருக்கின்றன. 1 எல்லையற்ற நிலை, 2 பிரபஞ்ச நிலை, 3 தனிப்பட்ட நிலை. பிரபஞ்சம் படைக்கப்படுவதற்கு முன்னர் பராசக்தியானவள் எல்லையற்ற நிலையில் இருந்தாள். பின்னர் பரமாத்மாவின் எல்லையில்லா உண்மைகளை ஈர்த்து கொண்டவுடன் பிறகு அவை அவளுடைய சைதன்யத்தில் நுழைந்த பின்னர் அவள் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு படைப்பாக பிறக்கின்றாள். அவளுடைய வேலை படைத்தலுடன் முடிந்துவிடாது. அவள் எல்லா உயிரினங்களையும் படைக்கின்றாள். அவற்றை தனக்குள் தக்க வைத்துக் கொள்கின்றாள். அவர்களுக்குள் நுழைந்து அவர்களுடைய வலுவடையச் செய்கின்றாள். இதுதான் அவளுடைய பிரபஞ்ச நிலை, அனகாலட்சுமியின் உண்மையான உருவம். தனிப்பட்ட நிலையில் அவள் மனித குணத்துக்கும் தெய்வீக குணத்திற்கும் இடையே இருக்கின்றாள். இதுதான் ஸ்ரீ அனகாலட்சுமி உருவம் உதித்ததின் இரகசியம். அவள் தன்னுடைய மூல குணத்தின் சில ஆற்றல்களை அவதரிக்கச் செய்கின்றாள். அந்த ஆற்றல்கள் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் முடிந்தவுடன் அவற்றை தன்னுடைய மூல குணத்துக்குள் ஈர்த்து கொள்கின்றாள். அனகாவின் விருப்பம் இல்லாமல் அனகாலட்சுமி ஒரு வேலை கூட செய்ய மாட்டாள். அவள் தன் அதிபதியுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவாள். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபருடைய உருவத்தில் தாய் மற்றும் தந்தை இருவரும் வீற்றிருப்பதால் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியின் பக்தர்களுக்கு அருளானது அபிரிமிதமாக கிடைக்கும். அனகாலட்சுமிக்கு முக்கியமாக 3 சமநிலைகள் இருக்கின்றன. அவை பரநிலை, அதாவது சச்சிதானந்த நிலை சேர்ந்த நன்மை பயக்கும் ஞானம் நிறைந்த சந்தோஷமான நிலை. இங்கிருக்கும் உலகங்கள் எல்லையற்ற இருப்புடன், எல்லையில்லா சக்தியுடன் மற்றும் எல்லையில்லா பேரானந்தத்துடன் நிறைந்திருக்கும். இந்த நிலையில் வாழும் ஆத்மாக்கள் விவரிக்க முடியாத முழுமையிலும் மாற்றமில்லா ஒன்றான நிலையிலும் இருப்பார்கள். சச்சிதானந்த சமநிலைக்கு கீழ் விசாலமான ஆனந்த சைதன்ய நிலையில் இருக்கும் உலகங்கள் இருக்கும். அனகாலட்சுமி அவர்களின் தெய்வீக சைதன்யத்தில் மகா சக்தியாக வாசம் செய்கின்றாள். இந்த உலகம்தான் வேதங்களில் மகரலோகம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த உலகங்களில் செயல்கள் தோல்வி அடையாது. ஒவ்வொரு பெரும் முயற்சியிலும் இச்சாசக்தி மற்றும் ஞான சக்தி எந்தவித முயற்சியும் இல்லாமல் முழுமை அடையும். அங்கிருக்கும் எல்லா அனுபவங்களும் முழுமையான பேரானந்த கடல் போல இருக்கும். பெருவெள்ளம், அலைகள், பொய், வலி மற்றும் துயரம் ஆகியவைகளால் அங்கு நுழைய முடியாது. ஒவ்வொரு உருவம், ஒவ்வொரு அசைவு மற்றும் ஒவ்வொரு அனுபவமும் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். இதற்கு கீழே அஞ்ஞான சமநிலை இருக்கும். அறியாமை நம் உலகங்களில் இருக்கும். இங்கிருக்கும் உலகம் மனம், உயிர் மற்றும் உடல் நிறைந்ததாக இருக்கும். எல்லா அனுபவங்களும் முழுமையில்லாமல் வரையறுக்கப்பட்ட மற்றும் தோல்வியுடன் கூடியதாக இருக்கும். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தேவியின் மகிமைகள். அன்னை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியுடைய சைதன்யத்தின் கருணைக்கு எல்லையே இல்லை. அவள் அனைவரையும் தன் குழந்தைகளாகவே பாவிக்கின்றாள். பிராணமய மற்றும் மனோன்மய நிலைகளில் இருக்கும் இருண்ட கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அசுரர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு சுய கட்டுப்பாடு, தவம் மற்றும் ஞானம் இருக்கும்.
அவர்கள் செருக்கு மிக்கவர்கள். கீழ் பிராணமய நிலையின் இருண்ட கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ராட்சசர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு கொடூரமான மற்றும் தீவிரமான எண்ணங்களும் சக்திகளும் இருக்கும். அதற்கும் கீழே உள்ள பிராணமய நிலையில் மற்ற சில உயிரினங்கள் வாழ்கின்றன. அவைகள் பிசாசுகள் மற்றும் பிரமதகணங்கள், அதாவது சிவனின் வேலைக்காரர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அசுரர்களின் மாயை எந்த வேடத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள முடியும். உண்மையில் பிசாசுகள் தனிப்பட்டவர்கள் கிடையாது. அவை மனங்கள் இல்லாத விருப்பங்கள் மற்றும் பேராசை நிறைந்த வடிவங்களின் உருவம். ராட்சசர்களுக்கு வலுவான பிராணமய நிலை இருக்கும். அவர்களுக்கு மனது இருக்காது. அவர்களின் கண்ணுக்கு முன் எது வந்தாலும் விழுங்க முயற்சி செய்வார்கள். அசூரி, காளி, ஷியாமா மற்றும் மகாகாளி உருவங்கள். பிராணமய சக்தி மூலம் காளி, ஷியாமா மற்றும் மற்ற உருவங்களை நம்மால் பார்க்க முடியும். காளி அழிவு சக்தி. அவள் இயற்கையின் அறியாமை சக்தியாக துன்பங்கள் நம்மை மூழ்கடிக்கும் பொழுது அனைத்தையும் இருளில் கண்மண் தெரியாத போராட்டத்தோடு வெட்டி சாய்த்து விடுவாள். எனினும் மகாகாளி உயர்ந்த சமநிலையைச் சேர்ந்தவள். பொதுவாக அவள் தங்க நிறத்தில் தோன்றுவாள். அவள் அசுரர்களுக்கு பயத்தை உண்டாக்குவாள். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மாதா பகுத்தறிவின் சக்தியாக விளங்கும் பொழுது மகாகாளி வலிமை மற்றும் சக்தியை குறிக்கின்றாள். அந்த மகா அன்னை அபிரிமிதமான முரட்டுத்தனம் மற்றும் ஆழமான சிந்தனையுடன் ஜொலிப்பாள். தெய்வீகத்தை அடைவதற்கு முக்கியமான தடையாக விளங்கும் கொடூரமானவற்றை அந்த தாய் அழிப்பாள். காளிக்குள் இருக்கும் சக்தியானது தீவிரமான வேகத்துடன் முன்னேறி நாம் கடவுளை அடையும் வரை அமைதியாக இருக்காது. சண்டை மற்றும் அழிவின் மூலம் அது நின்றுவிடும். எனினும் மகாகாளி வேறு மாதிரியானவள். நம்முடைய திறனுக்கு அப்பால் தடைகள் ஏற்பட்டு நம் முன்னேற்றத்துக்கு தடையாக விளங்கும் சக்திகள் ஆதிக்கம் செலுத்தும் பொழுது பக்தர் மகாகாளி சக்தியை தனக்குள் ஆவாகனம் செய்ய வேண்டும். ஆன்மீக தேடலில் உள்ளவர்களின் நிலையில் மகாகாளி, மகாலட்சுமி மற்றும் மகா சரஸ்வதியின் உருவங்கள். மகாலட்சுமி அழகு, பிரகாசம் நிறைந்தவள். பகுத்தறிவு மற்றும் வலிமை ஆகிய சக்திகளை பெற வேண்டுமென்றால் அழகு அவசியம். அப்படியென்றால் நம்முடைய சாதனையை நாமே மதிப்பீடு செய்து கொள்ளவில்லை என்றால் பூர்ணத்துவம் கிடைக்காது. அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலையில் சமநிலை போல ஒரு நிலை உருவாகும். அந்த நிலையில் இதுதான் பூர்ணத்துவ நிலை என்பது போல நமக்கு தோன்றும். ஆனால் அதற்கும் மேலான நிலைக்கு நாம் சென்றால் நாம் புதுவிதமான சக்திகளையும் புது சூழ்நிலைகளையும் எதிர்கொள்வோம். அதற்கு ஏற்றாற்போல் ஒரு புதுவிதமான சமநிலை ஒன்று உருவாகும். அந்த நிலையில் பூர்ணத்துவம் உருவாகும். ஆகவே மகாலட்சுமிதான் முழுமையான பூர்ணத்துவ நிலையின் அடையாளம். பகுத்தறிவில் பூர்ணத்துவம் கிடைத்து வலிமை கிடைக்காவிட்டால் அதை சரியான பூர்ணத்துவம் என்று கூற முடியாது. ஆகவே முழுமையான பூர்ணத்துவத்தில் 4 பண்புகள், அதாவது பகுத்தறியும் சக்தி, வலிமை, அழகு மற்றும் பூர்ணத்துவம் ஆகியவை சரியான விகிதத்தில் இருக்கும். தெய்வீகத்திற்கும் அழகுக்கும் இடையே உள்ள நட்பானது இரகசியமானது.
அது மனிதனுக்கு தெரியாது. அந்த அழகு பிரபஞ்சம் முழுவதும் பரவி உள்ளது. மகாலட்சுமியின் அருளால் மட்டுமே பல பொருட்கள், சக்திகள் மற்றும் பல்வேறுபட்ட உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன. அவை அனைத்தும் ஒன்றாகும். இந்த ஒன்றிணைந்த நிலை சந்தோஷத்தை அளிக்கும். மகாலட்சுமி பல பொருட்கள், சக்திகள் மற்றும் உயிரினங்களை ஒன்றிணைத்து தன் உருவமாகவும் மாற்றுகின்றாள். மகாலட்சுமி அன்பு மற்றும் பேரானந்தத்திற்கு அதிபதி. எனினும் லக்ஷ்மி பொருட்களின் சேர்க்கையை மட்டும்தான் குறிக்கின்றாள். மகாலட்சுமி பொருட்கள், ஸ்தூல சக்திகள் மற்றும் பூமி சார்ந்த உயிரினங்களுக்கு சரியான வடிவம் அளித்து நிம்மதியான தெய்வீக பேரானந்தத்தை வழங்கி தெய்வீக வாழ்க்கையை அளிக்கும் ஒரு மகா சக்தி. ஆனால் அனகாலட்சுமியுடைய சக்தி முழுமையாக இயங்க வேண்டுமென்றால் ஒருவருக்கு பகுத்தறியும் சக்தி, வலிமை, அழகு ஆகியவற்றுடன் சேர்த்து திறமையும் இருக்க வேண்டும். வேதங்கள் அதை அன்னை சரஸ்வதி என்று குறிப்பிடுகின்றன. அவளை உபனிஷத்துக்கள் உத்கீதா என்று அழைக்கின்றது. தசமகாவித்யாவில் அவள் மாதங்கி என்று அழைக்கப்படுகின்றாள். அவள் வைகரி பேச்சுடன் தொடர்புடையவள். எனினும் மகா சரஸ்வதி என்பது வேறு. அவள் ஆத்மாவின் சைதன்யத்துடைய தெய்வீக சாதுரியம் மற்றும் செயல்களையும் குறிக்கின்றாள். இந்த அன்னையின் கருணையால் செயல்களை திறம்படச் செய்து அவற்றை தெய்வீக ஞானத்தை எப்படி உபயோகப்படுத்துவது போன்ற ஞானத்தை எளிதாக அடைய முடியும். வாழ்க்கையில் ஆன்மாவின் சைதன்யத்தை எப்படி பயன்படுத்துவது என்ற ஞானமானது நமக்கு கிடைக்கும். மேலும் பல சக்திகளை ஒன்றிணைத்து எப்படி சந்தோஷத்தை அடையலாம் என்பதனையும் தெரிந்து கொள்ளலாம். மாற்றம் மற்றும் பூர்ணத்துவத்திற்கு மிகவும் தொலைவில் உள்ள சிறிய விஷயங்கள் கூட மகா சரஸ்வதிக்கு சொந்தமானதுதான். என் செல்வங்களே, பேரானந்தம் என்ற விஷயம் மிகவும் உயர்ந்தவரான பரமேஸ்வரனுடன் தொடர்புடையது. ஆனால் ஒரு யோகியோ பரவசத்தை அனுபவிப்பவன், ஆசைகள் அற்றவன் சந்தோஷம் பெறுவான். சுகம் என்பது அனைவருக்கும் அருகில்தான் இருக்கின்றது. ஆனால் துன்பமோ தவிர்க்க முடியாமல் அதனுடன் சேர்ந்தே வந்துவிடும். அனகாதேவி மற்றும் அனகாவின் உருவங்கள். லக்ஷ்மி தேவி ஸ்ரீ அனகாதேவியின் உருவம். அவள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, மகாலட்சுமி, மகாகாளி மற்றும் மகா சரஸ்வதியின் அனைத்து குணங்களையும் உள்ளடக்கியவள். ஸ்ரீ அனகா விஷ்ணுவின் உருவம். ஸ்ரீ 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 தத்தாத்ரேய சுவாமி. அவர் பரமேஸ்வரன் மற்றும் மும்மூர்த்திகளின் குணங்கள் மற்றும் சக்திகளை கொண்டவர். ஆகவே அனகா மற்றும் அனகா தேவியை வணங்கினால் அனைத்து விதமான சுகங்களையும் பெறலாம். அனகாஷ்டமி விரதம் அனைத்து தத்த பக்தர்களும் கட்டாயம் செய்ய வேண்டும். அனகாஷ்டமி விரதம் மேற்கொள்வதினால் அனைத்து விதமான புனிதத்துவமும் பெறலாம். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபரின் சிறப்பு மற்றும் தத்த பக்தியின் சிறப்பு. என் செல்வங்களே, அனகா அனகா தேவியுடன் சேர்ந்து பூமியில் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் உருவத்தில் அவதரித்தார். அவர் அனைத்து உயிரினங்களின் உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான, ஆன்மீக ரீதியான சைதன்யத்துடன் அதிக நெருக்கம் உடையவர். அவர் ஸ்மர்த்ருகாமி, அதாவது அவரை நினைத்தாலோ அல்லது அழைத்தாலோ உடனே பதிலளிப்பார். ஸ்மரணமாத்திர சந்துஷ்டர் ஸ்மத்ருகாமி. அவருடைய அனைத்து பக்தர்களுடைய துன்பங்கள்
மற்றும் இழப்புகளை நீக்கி இந்த உலகம் மற்றும் மற்ற உலகங்களிலும் சுகங்களை அளிக்கின்றார் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி. தசமகாவித்யாவை வணங்குவதால் கிடைக்கும் பலன்கள் ஸ்ரீ 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 தத்தாத்ரேய சுவாமி ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபரை வணங்கினால் உடனடியாக கிடைக்கும். அவர்தான் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர். அதாவது ஸ்ரீ 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 தத்தாத்ரேய சுவாமிதான் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபராக அவதரித்துள்ளார். ஒருவர் பல தெய்வங்களை வணங்கினால் கண்டிப்பாக அவருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸ்ரீ 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 தத்தாத்ரேய சுவாமியை வணங்கினால் அந்த பலன்களானது உடனடியாக கிடைக்கும். அது எப்படி சாத்தியம் என்றால், ஸ்ரீ 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 தத்தாத்ரேய சுவாமி அனைத்து தெய்வங்களும் சேர்ந்த ஒரு உருவம். அவர் 4 யுகங்களின் அவதாரம் மற்றும் எல்லையே இல்லாத மகிமைகள் நிறைந்த அவதாரம். எல்லா யுகங்களிலும் கிருத, திரேதா, துவாபர, கலி எல்லா உலகங்களிலும் யுகங்களிலும் சுவாமி இருக்கின்றார். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சரிதாமிருதத்தின் மகிமைகள். என் அருமை சங்கர் பட், நீ எழுதும் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சரிதாமிருதம் சிறந்த யோகிகள் மற்றும் மகா புருஷர்களால் பாராயணம் செய்யப்படும். அவர்கள் சந்தியா மொழியின் இலக்கணத்தின் உதவியுடன் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். அவர்களுக்கு கிடைக்கும் யோக அனுபவங்கள் மிகவும் விசித்திரமாக இருக்கும். ஸ்தூல சமநிலையில் இருக்கும் மனிதர்கள் பக்தியுடன் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சரிதாமிருதத்தை பாராயணம் செய்தால் அவர்களுக்கு இந்த உலகம் மட்டுமல்லாது மற்ற உலகங்களிலும் மங்களகரமான முன்னேற்றம் பெறுவார்கள். இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். இதில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் யோக சக்திகள் நிரம்பியவை. ஒவ்வொரு எழுத்தும் பீஜாட்சர சக்தி நிரம்பியுள்ளது. இந்த புத்தகத்தை எந்த மொழியில் பாராயணம் செய்தாலும் ஒரே மாதிரியான பலன்கள் கிடைக்கும். இது ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப மகாபிரபுவின் எழுத்து வடிவம் என்று கூறினார் பாஸ்கர சாஸ்திரி. வெற்றி வெற்றி! ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபருக்கு வெற்றி! ஓம் ஸ்ரீ தத்தாத்ரேயார்ப்பணமஸ்து. அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த. ஓம் பரபிரம்ம பரமாத்மனே நமः. சர்வகௌதகானி தர்சய தர்சய தத்தாத்ரேய நம. ஹூம் ஹூம் பட் ஸ்வாஹா. ஸ்ரீகரஞ்ச பவித்ரஞ்ச சர்வலோக நிவாரண. லோகே வசீகர பும்சாம் பத்வம் த்ரைலோக்ய பாவனம் சுபம். திகம்பரா திகம்பரா ஸ்ரீ தத்தாத்ரேய திகம்பரா. திகம்பரா திகம்பரா ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப திகம்பரா. திகம்பரா திகம்பரா ஸ்ரீ நரசிம்ஹ சரஸ்வதி திகம்பரா. சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சரிதாமிருதம் அத்தியாயம் 43 முற்றிற்று. பிற அத்தியாயங்கள் தொடரும்.